கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு முறையும் உங்களை சந்தித்து எவ்வளோ பயணங்கள், அப்படியே தேவார முதலிகளால் பாடல் பெற்ற தலம் அப்படின்னு தேவார பாடல் பெற்ற தலங்களை வலம் வந்தோம். தொடர்ந்து சக்தி பீடங்களை தரிசித்தோம். அதை தொடர்ந்து ரொம்ப நெடும் பயணம்னு சொல்லலாம். அருணகிரியார் கொடுத்த தலங்கள், திருப்புகழ் தலங்கள்னு அப்படியே இந்தியா, தமிழகம், ஸ்ரீலங்கை அப்படிலாம் நம்ம வலம் வந்தோம். இப்போ நம்முடைய பயணம் அபிராமப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி. இவ்வளோ நாள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, பாரதம் முழுக்க இருக்கக்கூடிய ஆலயங்களை சென்று தரிசித்தோம். இப்போ ஒரே கோயில் திருக்கடவூரில் இருந்து அபிராமி ஒருத்தியை வணங்கி நம்ம எல்லா அருளையும் பெற இருக்கின்றோம். வாருங்கள் திருக்கடவூருக்கு. இன்று பாடல் 6. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம், சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பர ஆகம பத்ததியே. ரொம்ப அழகான பாடல் இது. அதாவது சென்னியது உன் பொன் திருவடி தாமரை. பெண்களுடைய அந்த கூந்தலுக்கு தலைக்கு அழகு எதுனா பூ, ஆண்களுக்கு தலை கவசம்னு சொல்கிறாங்க, ஹெல்மெட். ஆனால் ஒரு விஷயம் எப்பொழுதும் அழகாக இருக்கணும் அப்படி சொன்னால் ஏதாவது இருக்கா? மனிதர்கள் நம்முடைய உறுப்புகளில் இருக்கிறதுலே உயரிய உறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தலை. ஒரு மனிதனுக்கு தலையே பிரதானம். அதுதான் மூளை, அதுதான் முகத்தை கொடுக்குது, நிறைய விஷயம். அப்போ நமக்கான உறுப்புகளில் உயரிய பெரிய உன்னதமான உறுப்பு அப்படின்னா தலையை சொல்லும். இது நமக்கு. இப்போ கடவுள்கிட்ட அம்பாள் அப்படியே பாதத்துலேருந்து பார்க்கணுமா. இப்போ திரைப்படங்களில் ஒரு ஹீரோயினை காமிப்பாங்க. எப்படி காமிப்பாங்களாம்? கேசாதி பாதமாக காமிப்பாங்க. அப்படின்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எப்படி இருக்காங்க அப்படி காமிப்பாங்க. அதே சுவாமியை போய் பார்க்கும் பொழுது பாதத்திலிருந்து தலையை பார்க்கணும். அதாவது பாதாதி கேசம் அப்படின்ற பேர். உதாரணம், நீங்கள் ரங்கநாதர் கோயில் போகிறீங்க, ஸ்ரீரங்கம் போகிறீங்க, இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறீங்க, வடபத்திர சாய்நாதரா சுவாமி சயன கோலத்தில் படுத்திருப்பார். திருவள்ளூர் போகிறீங்க, எல்லாம் சயன கோலத்து பெருமாள். போன உடனே முகத்தை பார்க்கறத விட திருவடியை பார்க்கணும். அப்படியே திருவடியிலிருந்து திருமுகத்தை பார்க்கணும். அதுதான் பேரானந்தம். அப்போ சுவாமிக்கான மிக உயரிய விஷயம் எது? பக்தர்கள் நாம் நினைக்கிறதுனா திருவடியாம். அந்த திருவடி நம்மக்கிட்ட இருந்தால் எல்லாமே மாறிடும். அதை தானே அருணகிரியார் கூட கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார். கால்பட்டு அழிந்தது இங்கு அயன் என் மேல் கையெழுத்தே. முருகனுடைய திருவடி என் தலைமையில பட்டா பிரம்மா எனக்கு என்னென்னலாம் கொடுமையான தலைவிதி எழுதினாலும் மாறிடும். அப்போ இறைவனுடைய திருவடி மிகப்பெரிய விஷயம். இவர் சொல்கிறாரு, பொன் திருவடி. அலங்காரமான விஷயங்கள் இருக்கும், ஆனால் திருவடி தான் அவருக்கு பொன். இப்போ நம்ம நினைப்போம் பொன்னாலான செயினா, பொன் வளையலா, இதெல்லாம் கேட்கலாம். ஆனால் அவருக்கு பொன். அந்த பொன்னே எது? உயரிய விஷயம் எதுனா அம்பாளுடைய திருவடி. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை. அவருடைய தலைமேல் எது இருந்துதான்? அம்பாளுடைய அப்படியே தங்கம் மாதிரி, பொன் மாதிரி இருக்கக்கூடிய விலை உயர்ந்த மதிப்பே இல்லாத அம்பிகையின் திருவடி தாமரை மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய அவருடைய திருவடி அவருடைய தலைமேல் இருந்தது அப்படின்றார். சிந்தையுள்ளே மன்னியது முன் திருமந்திரம். ஒரு வயதுக்கு அப்புறம், இல்லை ஒரு அனுபவத்திற்கு அப்புறம், வயது கூட முக்கியம் இல்லை, அந்த ஆன்மா முதிர்ச்சி 20 வயசுலேயே அடைஞ்சிடுச்சுன்னா எல்லாரோடையும் பேசுவாங்க, இருப்பாங்க. ஆனால் தனியே போகும்பொழுது அவங்களையும் அறியாமல் ராம் 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 இப்போ நான் சொல்கிறது கூட முணுமுணுக்கிற மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு, ராம் ராம் அப்படியே உள்ளுக்குள்ள மந்திரம் ஓம் சக்தி ராம் ராம் நம சிவாய். வாய் முணுமுணுப்பு கூட இல்லாமல் இருக்கும். அதுதான் மந்திரம், வெளியில் தெரியாத. ஆனால் அவர்களை தாண்டி உலகவியலில் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தனிமை கிடைச்சா கூட மனசுக்குள்ள சிவாயம் சிவாயம், பஞ்சாட்சர மந்திரம், சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு சடாட்சர மந்திரம், இப்படி ஏதாவது ஒரு மந்திரம் நம்மை மீறி வர ஆரம்பிச்சுவிடும். ஏன்னா நமக்கும் சுவாமிக்கும் இருக்கிற தொடர்பு தனிமையில் விடவே விடாது. சிந்துர வண்ணப்பெண்ணை, இங்கேயும் சிவந்த அழகி சிந்துர வண்ணப்பெண்ணை. இதுக்கு முன்னாடி முதல் பாட்டில் பார்த்தீங்கன்னா உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு சொன்னார். உச்சி திலகம் இதோ இங்கே இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டார் சிந்துர வண்ணப்பெண்ணை. அவளுடைய நெற்றி பொட்டு சிவந்த அழகான பொட்டை உடையவள், தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் அம்பிகை அப்படின்ற மாதிரி சிந்துர வண்ணப்பெண்ணை. முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பர ஆகம பத்ததி.
இது அடியார்களோட எப்பவும் இருங்க, அதுதான் நமக்கு சேஃப். ஏன், இப்போ ஒரு அரசியலை பற்றி பேசுகிறாங்க நண்பர்கள், அங்கே போய் நின்னா நான் மட்டும் அங்கே சுவாமியை பற்றி பேசினா அந்த தருணத்துக்கு அது தேவையில்லாத மாதிரி அவங்க நினைக்கலாம். அப்போ அங்கே போனால் எதுவாக மாறும், அரசியல் களமாக மாறும். உணவை பற்றி பேசும்பொழுது, உணவை பற்றி எல்லாரும் சொல்லும்பொழுது நான் மட்டும் போய் அபிராமி இருந்ததுன்னா அந்த அவர்களுடைய சூழ்நிலையை அதை புரிய வைக்காது. அப்போ அடியார்கள்னு கோயிலில் இல்லை சத் சங்கத்தில் கச்சேரிகளில் அப்படி அடியார்கள் பேசும்பொழுது என்ன பண்ணுவோம், நேற்று பார்த்தியா சுவாமியை ரொம்ப அழகாக இருந்தது அலங்காரம். ஆமாம், அந்த திருவாசகத்தினுடைய அந்த ஒரு வரி இருக்குது பாருங்களேன், அது எப்படி எழுதினாரோ தெரியல இந்த மாணிக்க வாசகர், அவ்வளோ அருமையான வரி. இது மாதிரி அடியார்களோட இருக்கும் பொழுது மட்டும்தான் தெய்வ சிந்தனை என்பது இருக்கும். அதனால் அடியார்களோடு இருந்தால் என்னுடைய மனம் மாறினாலும், வேறு ஏதாவது சினிமா பாலிட்டிக்ஸ் அப்படிலாம் இருந்தாலும் அடியார்களோடு இருக்கும் பொழுது என்ன ஆகுமா, என்னுடைய மனமானது அப்படியே தெய்வ நம்பிக்கையோடு தெய்வத்தை நோக்கி வந்துவிடும். அதனால் அடியார் கூட்டம் என்பது மிக சிறப்பான ஒன்று. அப்படி அடியார் கூட்டத்தோடு இருந்து நம்முடைய மனம் அப்படியே அம்பிகையை தியானித்து கொண்டே மந்திரங்கள் அவளுடைய நாமத்தை ஜபித்து இருந்தால் ஒரு நாள் சர்வ நிச்சயமாக நம்முடைய தலைமேல் அவளுடைய பாதாரவிந்தங்கள் பட்டுவிடும். இந்த பாடலுடைய பயன் சில பேருக்கு கணவன் மனைவி மனம் அப்படியே ஒத்து போகாமல் பிரியும் நிலையில் இருப்பாங்க. சில பேர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. அது மாதிரி கணவனும் மனைவியும் மனம் ஒருமிக்காமல் இருந்தால் இந்த பாடலை சொல்ல சொல்ல இருவருக்கும் மனம் ஒருமித்து ரொம்ப அழகாக ஒரு ஒற்றுமையோட வாழ்க்கையை அவங்க இருப்பாங்க. உங்கள் மகனோ மகளோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ திருப்பியும் சேரலாம், ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு ஈகோ நினச்சா சேரலாம். ஏன் இந்த விதண்டாவாதம் அப்படிலாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இந்த 6வது பாடல் அபிராமி அந்தாதியை படிங்க. சர்வ நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. நன்றி, வணக்கம்.